பாட்டி அவர்களே, பாட்டி அவர்களே! இளவரசே, தாங்களா? சில பேர் என்னை கடத்தி சென்று விட்டனர். என்னை காப்பாற்றுங்கள் பாட்டியம்மா, அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். தாங்கள் உள்ளே வாருங்கள். இப்படி வாருங்கள், அமருங்கள். காதீர், காதீர், இங்கு பார். இளவரசர் களைப்பாக வந்திருக்கிறார். முதலில் தண்ணீர் கொண்டு வந்து கொடு. தாங்கள் பயப்படாதீர்கள். அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். என்னை காப்பாற்றுங்கள். என் தந்தை என்னை காப்பாற்ற வரவில்லை. ஆகையால் நான் அங்கிருந்து தப்பித்து விட்டேன். தாங்கள் கவலைப்படாதீர்கள் இளவரசே. தங்களுக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். இந்த தண்ணீரை குடியுங்கள். மெதுவாக, மெதுவாக. தாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நான் தங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் தங்களை மிகவும் பாதுகாப்பாக மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லை, நான் அங்கு செல்ல மாட்டேன். இனி ஷெகின்ஷாவிடம் செல்லவே மாட்டேன். அவர் மிகவும் கெட்டவர். என்னை காப்பாற்றவே வரவில்லை. தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. அவர் தங்களின் தந்தையாவார். தாங்கள் சற்று நேரம் இங்கேயே இருங்கள். நான் சென்று பார்த்து வருகிறேன். அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்களா இல்லையா என்று. காதிர், அதுவரை இளவரசரை பத்திரமாக பார்த்துக்கொள். நாங்கள் நாலா திசையிலும் ஆக்ரா முழுவதும் தேடிவிட்டோம் ஷெஹின்ஷா. ஆனால் எங்குமே எங்களால் இளவரசரை காண முடியவில்லை. அப்படி என்றால் சலீம் எங்குதான் சென்று விட்டான்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் ஆக்ராவை விட்டு சென்றிருக்க முடியாது. நிச்சயம் இங்கேயே தான் இருப்பான். அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். எனக்கு என் குழந்தை கிடைத்தாக வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக செல்வோம். ஷெஹின்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஃபாத்திமா பீவி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர்கள் வீட்டில்தான் இளவரசர் தண்டனை காலத்தை கழித்தார். இந்நேரத்தில் அவர் எதற்காக இங்கே வந்தார்? அவரை உள்ளே வரச் சொல். ஆதாப் ஷெஹின்ஷா, தங்களுக்கு சொந்தமானதை தங்களிடம் நான் சேர்க்கவே வந்துள்ளேன். ஷேக்கு பாபா, நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது இந்த வழக்கில் நான் எடுக்கும் முடிவு என்னவென்றால், காதருக்கு நினைவு திரும்பும் வரை அவனின் அனைத்து கடமைகளையும் அனைத்து பொறுப்புகளையும் இளவரசர் சலீம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவன் மோத்திபாயிடம் மன்னிப்பு கேட்கும் வரையில் இவன் இந்த வெயிலில் நின்று கொண்டேதான் இருக்க வேண்டும். இவன் தந்தை மீது இவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை! சலீம், சலீம்! உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே சலீம்? நீ நன்றாகத்தானே இருக்கிறாய்? உன்னை நினைத்து மிகவும் பயந்து விட்டோம். இளவரசர் அவர்களிடமிருந்து தப்பி வந்து என் வீட்டிற்கு வந்து விட்டார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள் என்பது. நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ரஹீம், இவரது வீட்டை தங்கத்தால் நிரப்பி விடுங்கள். இவர் என் உயிரை திருப்பி கொடுத்து விட்டார். இனி இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சித்தம் ஷெஹின்ஷா. உண்மையாக ஃபாத்திமா பேபி, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இளவரசரை காப்பாற்றி என் உயிரை திரும்ப அளித்திருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ செய்தது மிகப்பெரிய காரியம். சரி, என் அருகே வா. மகனே சலீம்,
இங்கு வா. ஷேன்ஷா, சலீம் இன்னும் பயத்தில் தான் இருக்கிறான். நான் சிறிது நேரம் இவனை வைத்திருக்கிறேன். நமது சலீம் ஏதேனும் சாப்பிட்டானா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஆம், அதுவும் சரிதான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள். சலீம், வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது தருகிறேன். என்னிடம் ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தால் நீ அசந்து விடுவாய். நீ எதை பற்றி பேசுகிறாய்? இதை பற்றிதான். இது என்ன ஹைதர்? பிரமாதமான ஒரு ஷர்பத். இதை அருந்தினால் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கும். அதை நானே பார்த்திருக்கிறேன். இதை ஷெஹன்ஷா குடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் நல்லது போல இருக்கிறது. ஆகையால் தான் குடிக்கிறார்கள். அதை கொடு ஹைதர். ஆனால் இதை முதலில் குடிக்க போவது யார்? எப்பொழுதும் கிரீடம் வைத்தவர்கள் தான் மிகவும் பெரியவர்கள். அதனால் இதனை முதலில் இளவரசரே குடிக்கட்டும். இதில் என்ன இருக்கிறது? இதனுள் மிகவும் வித்தியாசமான ஒரு சர்பத் இருக்கிறது. இதை குடித்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவா? உண்மைதான். வேண்டுமென்றால் ஹைதரிடம் கேளுங்கள். என்ன ஹைதர்? ஆம். எவ்வளவு கசப்பான சர்பத்! இது சர்பத்தா கசாயமா? ஷர்பத் தான். சிறிது நேரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் குடித்துதான் பாரேன். கசாயம்தான், ஆனால் நன்றாக இருக்கிறது. அனைத்தும் இப்போது மென்மையாக உள்ளது. உண்மைதான் ஹைதர் அண்ணா. மிகவும் நல்ல ஷர்பத் இது. நாளை மீண்டும் எனக்கு வேண்டும். ஆனால் இன்று போலவே முதலில் இளவரசர் தான் குடிக்க வேண்டும். இளவரசன் தனது அடிமைகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது அவரது உரிமை. ஆதாப் இளவரசர் அவர்களே. தாங்கள் இங்கு தாங்கள் வரக்கூடாது இளவரசர் சலீம் அவர்களே. வாயை மூடு அடிமையே. எனது பேரை கூறுகிறாய். என்னை மரியாதையாக அழைக்க வேண்டும். நான் இளவரசன் ஆவேன். பிறகு இன்னொன்று, எங்கு வர வேண்டும் எங்கு வரக்கூடாது என்பதை நான் நன்றாக அறிவேன். எனக்கு புரிய வைப்பதற்கான அவசியம் இல்லை. புரிந்ததா?
இப்போது எனக்காக பாடலை பாடுங்கள். பாடு. தங்களது உயிர் மேல் ஆசை இருந்தால் ஒழுங்காக பாடலை பாடுங்கள். இப்படி செல். நீங்கள் எனது அடிமைகள். எனது கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஆடுங்கள். அந்த சாப்பிடுவதற்கான பொருட்களை எனது அருகில் எடுத்து வாருங்கள். தோர்மல் அவர்களே, பாட்டங் விஷயத்தில் நாம் அவசரத்தில் எதையாவது மறந்து போயிருக்கலாம். அப்படி ஒருவேளை மறந்திருந்தால் அதை தாங்கள் எனக்கு நினைவுபடுத்துவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அல்லவா, அதனால் தான் கேட்கிறேன். ஒருமுறை ரஹீமிடமும் ராஜா மான்சிங்கிடமும் இதை பற்றி பேசிவிடுங்கள். நீங்கள் நாளை காலை என்னை வந்து சந்தியுங்கள். சித்தம் ஷெஹன்ஷா. நன்றாக ஆடுங்கள். இன்னும் நன்றாக. நடனமங்கையில் இருக்கும் இடத்தில் ஷேக்கு பாபாவின் குரல் எப்படி? ஷெஹன்ஷா, நான் சென்று ஏற்பாடுகளை செய்கிறேன். நன்றாக ஆடுங்கள். நான் கூறும் வரை நீங்கள் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இளவரசனாகும். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? ஆடுங்கள். நீ மது அருந்திருக்கிறாயா? யார் உனக்கு கொடுத்தது? யார் மது கொடுத்தது? நாங்கள் எவ்வாறு அந்த தவறை செய்வோம் மூசு? இளவரசரை தான் அதை செய்திருக்கிறார். இவன் ஒரு சிறு குழந்தை. உங்கள் யாருக்கும் அறிவில்லையா? நாங்கள் தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தோம். அவரை இங்கு வரக்கூடாது என்று தடுத்தோம். ஆனால் இளவரசர் கேட்கவில்லை. செல்லுங்கள். என்னோடு வாருங்கள். எனது கையை விடுங்கள். நான் நடனத்தை பார்க்க வேண்டும். நான் உனக்கு வேறு சில விஷயங்களை காட்டுகிறேன். வா என்னோடு. இதை நன்றாக பார் ஷேக்கு பாபா. என்னவென்று தெரிகிறதா? இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இது நியாய தராசாகும் ஷேக்கு பாபா. இதில் 2 தட்டுக்கள் இருக்கின்றன. ஒன்று மனிதநேயம், இன்னொன்று நியாயம். எந்த ஒரு பாஷாவிற்கும் இது மிகவும் முக்கியமான இடமாகும். பாரம்பரியமாக நாம் இதை பின்பற்றி வருகிறோம். முருன் பாஷா பாபர், அவர் ஒரு காலத்தில் ஷெஹன்ஷாவாக இருந்தார். பிறகு இப்போது நாங்கள் அனைவருமே நம் ராஜ்யத்தின் பெயரை வான் அளவிற்கு உயர்த்தி இருக்கோம். ஆனால் நீ அதை மண்ணில் போட பார்க்கிறாயா? நீ எங்கு என்ன காரியம் செய்தாய் தெரியுமா? நான் என்ன தவறும் செய்யவில்லை. ஆனால் தாங்கள்தான் நான் செய்யும் வேலைகளில் ஏதாவது ஒரு தவறை தேடி கண்டுபிடிக்கிறீர்கள். அதற்கு தண்டனையும் கொடுக்கிறீர்கள். பிறகு நான் என்னவோ தவறு செய்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன் என்கிறீர்கள். ஆனால் நான்
இளவரசனாவேன். நீ இளவரசன் என்பதால் உன் இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது. இளவரசர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? அதற்கான கௌரவம் என்னவென்று தெரியுமா? இளவரசர் என்றால் வருங்கால ஷஹன்ஷா என்று அர்த்தம். சாம்ராஜ்யம் முழுவதையும் ஆளப்போகும் பொறுப்பில் நீ இருக்கிறாய். ஷேகு பாபா யாருக்கு தன் கடமையை செய்ய தெரியவில்லையோ, யார் அவர் பொறுப்பில் சரியாக இல்லையோ, அவர்கள் பதவி பறிக்கப்படும். அதிகாரத்தையும் பதவியையும் எங்கு காட்ட வேண்டுமோ அங்குதான் காட்ட வேண்டும். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதை தவறாக பயன்படுத்தினால் அது நமக்கு தான் அவமானம். தாங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி என்னை தண்டிக்கவில்லையா? தண்டனை அளித்திருக்கிறேன். அது உனக்கு பாடம் புகட்ட. ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் கூறுகிறேன். ஒரு ஷஹன்ஷாவை பொறுத்தவரை அவருக்கு அவரது வாரிசும் மக்களும் சமம்தான். ஷேகு பாபா, நான் உங்களை மிகப்பெரிய ஷஹன்ஷா ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நியாயம் நீதியை உங்களுக்கு கற்றுத்தர நினைக்கிறேன். நாளை இந்த தராசின் முன்பு நீங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்துதான் நிற்க வேண்டுமே தவிர தலை குனிந்து நிற்க கூடாது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீ அதற்கான தகுதிகளை இழந்து வருகிறாய். அதோடு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கும் தகுதியையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய். நீ இளவரசனாக இருக்கும் தகுதியையும் இழந்து விட்டாய். தாங்கள் கெட்டவர், மிகவும் கெட்டவர். கூறினாய். என்ன செய்கிறீர்கள்? இந்த வேலையை நான் என்றோ செய்திருக்க வேண்டும் ஜோதா பேகம். நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள். ஒரு தந்தையாக மகனுக்கு சில விஷயங்களை நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவன் முகத்தை பாருங்கள் ஷஹன்ஷா. நீங்கள் கூறும் எதையும் கேட்கும் நிலையில் அவன் இல்லை. சலீம் எப்பவும் இது போல் செய்தது இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ அவன் மது ரசத்தை குடித்து விட்டான். ஆனால் நீங்கள் மது அருந்தாமலேயே அவன் மீது கை ஓங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு செய்வது சரியல்ல ஷஹன்ஷா. யாரங்கே? ஷேகு பாபாவை அவனது அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். பிறகு ஜோதா பேகம், தாங்கள் என்னோடு வாருங்கள். இளவரசர் என்பதால் உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. இளவரசர் என்றால் வருங்கால ஷஹன்ஷா என்ற அர்த்தம். இளவரசருக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கின்றன தெரியுமா? நீ அந்த தகுதிகளை இழந்து கொண்டே வருகின்றாய். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீ இந்த நியாய தராசின் முன்பு நிற்கும் தகுதியை இழந்து விட்டாய். இளவரசன் என்ற தகுதியையும் இழந்து விட்டாய். மீண்டும் மீண்டும் என் வழியில் குறுக்கிடுகிறீர்கள் ஜோதா பேகம். நான் குறுக்கிடத்தான் செய்வேன். இது என் குழந்தையுடைய எதிர்காலம் பற்றி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் செய்வது எல்லாமே சரியா? நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா உங்கள் அடக்குமுறைக்கு கிடைத்த பரிசு என்னவென்று? காரணம் என் அடக்குமுறை அல்ல ஜோதா பேகம். நீங்கள் மீண்டும் மீண்டும் அவன் செய்யும் தவறுகளை மன்னித்து அவனை இவ்வாறு கெடுத்து வைத்து உள்ளீர்கள். என் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா? நான் உங்கள் மீது குற்றத்தை சுமத்தவில்லை ஜோதா பேகம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் செல்லம் தான் அவனை பிடிவாதக்காரனாகவும் முட்டாளாகவும் மாற்றி வைத்திருக்கிறது. இதை கூறுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? நீங்கள் தண்டிப்பதால் கோபப்படுவதால் அவன் தெரிந்து விடுவானா? அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அன்பால் மட்டுமே அவனை ஜெயிக்க முடியும். நீங்கள் ஏன் நான் கூறுவதை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் ஜோதா பேகம்? இன்று நான் அதை உணர்ந்தேன். அவன் கண்களில் என் மீது அவனுக்கு இருக்கும் தீராத வெறுப்பை நான் பார்த்தேன். அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? இளவரசன் என்றால் எதையும் செய்யலாம் என்று நினைக்கிறான். சட்டத்திற்கு அப்பாற்பட்டவனாம். சரி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவன் சின்ன குழந்தைதானே. அவனுக்கு அவன் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எதுவுமே தெரியாது. உங்கள் அடக்குமுறையையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து மேலும் அவன் உங்களை விரோதியாகத்தான் நினைக்கிறான். நான் என் குழந்தையை பலசாலியாக்க முயற்சிக்கிறேன் ஜோதா பேகம். வரும் காலத்தில் அவன் தன் பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் இப்போது இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவெடுக்காமல் விட்டுவிட்டால் பிறகு சலீம் தவறான முடிவை எடுத்து விடுவான்.